நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஜாயின் இந்தியன் ஆர்மில வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிலிட்டரிக்கு வந்து ஆள் சேர்க்கறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எப்படி ஆன்லைன்ல போயிட்டு அப்ளை பண்றது அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்னென்ன வந்து ரெடி பண்ணிக்கணும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் நம்ம கவனிச்சிருவோம். ஓகே நம்மளே வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அந்த வெப்சைட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டாக அந்த வெப்சைட்டுக்கு உங்களுக்கு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இது மாதிரி தான் வெப்சைட் முதல் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் போயிட்டு கீழே வந்து இந்த கேப்சா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை கரெக்டாக வந்து ஆன்லைனில் வந்து என்ட்ரி பண்ணிக்குவாங்க. அவங்க என்ன கேப்சா கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டுக்குள்ளார போய்விடும். இப்போ வெப்சைட்டுக்குள்ளார போச்சுன்னா இது மாதிரி தான் உங்களுக்கு வெப்சைட் வந்து இங்கே வரும். இப்போ இந்த வெப்சைட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீழே வந்து இப்படி ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இங்கே JCO OR அக்னிபாத் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இது கீழே வியூ வால் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி காமிக்கும். இந்த வியூ வால்ன்றதை கொடுத்துட்டோம்னா நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க நமக்கு. இப்போ அது மாதிரி இருக்கிறது கீழே அப்படி லேட்டஸ்ட் ரேலி அக்னிபாத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணிக்கிட்டு இப்படி கீழே வந்தோம்னு வச்சுக்கிங்களேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சென்னை ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே சென்னை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதுக்கு பக்கத்தில் ரெக்ரூட்டிங் இயர் 2025-26 என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுக்கப்புறம் ஃபார்மா ரெக்ரூட்டிங் இருக்குது. இதில் WMP அதாவது விமன் ரெக்ரூட்மெண்ட்டுங்க இருக்குது. நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கான ரெக்ரூட்டிங் இருக்குது. இது மாதிரி நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நர்சிங் அசிஸ்டண்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா இது மாதிரி இருக்கிறதுக்கு பக்கத்தில் அந்த நோட்டிஃபிகேஷன்றதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு இது மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான போஸ்டிங்ஸ் வந்து அவங்க எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இதில் இருக்கும். ஃபார்மசிக்கு வந்து இது எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மிலிட்ரிக்கு வந்து நம்ம எடுக்கிறது, அதாவது அக்னிவீருக்கு வந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்து ஒரு 8 விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து அதில் வந்து வந்திருக்கும். நாம் இப்போ ஒவ்வொன்றா வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவங்க என்னென்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கிறது நமக்கு பார்த்தோன்னாலே நமக்கு எல்லாமே வந்து தெரிய வந்துடும். என்ன டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு ரெடியாக கையில் வச்சுக்கிட்டு இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நண்பர்களே வாங்க இப்போ அதுக்குள்ளார என்னென்ன மாதிரியான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்னை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி இது மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி இந்த 3 இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு வந்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா அதுக்கப்புறம் நர்சிங் அசிஸ்டண்ட்டு இதுக்கெல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மா நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கீங்களோ அவங்களாம் வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே இப்போ நம்ம ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துடலாம். நான் இப்போ கிட்டத்தட்ட இது மாதிரி வந்து ஒரு 8 நோட்டிஃபிகேஷன் கிட்ட இருக்குது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 6 நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இது இல்லாமல் வந்து நர்சிங் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபார்மா வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் அவங்க எல்லாம் என்னென்ன மாதிரியான பேசிக் டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்கன்றதை பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பாருங்கள், இது சென்னை ரெக்ரூட்மெண்ட், இது வந்து சென்னை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து இது யாருக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு என்னென்ன மாதிரியான டிஸ்ட்ரிக்ஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இங்கே டிஸ்ட்ரிக்ஸ் கிடையாது. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு யானம், பாண்டிச்சேரி, காரைக்கால் இவங்க எல்லாமே புதுச்சேரியில் இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே வரலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ விமனுக்கான டீட்டெயில்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஜென்ஸுக்கு வந்துடலாம். ஓரளவுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு விமனுக்கும் மென்னுக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். அது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேரி ஆகும் ஜென்ஸுக்கும் லேடிஸ்க்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டி விமன் மிலிட்ரி ஃபோர்ஸ் மட்டும் தான் அதில் எடுப்பாங்க. நமக்கு இப்போ மென்னுக்கு பார்த்தோம்னா ஒரு 4 விதமான போஸ்டிங்ஸ் வந்து காமிக்கும் கேட்டகரி. இந்த கேட்டகரின்றது கீழே வந்து இருக்குது பாருங்கள். அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டி விமன் மிலிட்ரி ஃபோர்ஸ்னு இருக்குது. இதுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 17.5 வயதுலேருந்து 21 வயதுக்குள்ளார தான் இருக்கணும். மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். 45% ஆஃப் மார்க்ஸ் இன் aggregate of 5 basic subjects and minimum 33 marks in each of those 5 subjects அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நீங்கள் ஓவராலாக வந்து 45% எடுத்துக்கணும். ஓவரால் 45%னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 230 225க்கு மேலே சம்திங் வரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அதுக்கான மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு. Candidates with valid light motor vehicle driving license will be given preference for driver recruitments.
இதுலேயுமே விமன்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த எல்எம்வி அதாவது லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்குலாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதே மாதிரி இந்தியன் கூர்காஸ் கிளாஸ் 10th சிம்பிள் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்தியன் கூர்காஸில் இருக்கிறவங்களுக்கு கிளாஸ் 10th வந்து சிம்பிள் நீங்கள் பாஸ் பண்ணிங்கனாலே போதும், பர்சன்டேஜ்லாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் வில் பி ரிலாக்ஸபிள் அப் டு 30 years ஆஃப் ஏஜ் as a date of joining training in respect of widows of defense personnel who have died in harness. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ விமன்ஸ் யாராவது அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுடைய நீங்கள் விடோஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 30 years வரைக்கும் அவங்க ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. நார்மலாக 21 வயசில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 30 years வரைக்கும் கொடுக்குறாங்க. 1st October 2025 will be taken as a effective date for determining age eligibility for candidates. 1 அக்டோபர் 2025 வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான டிட்டர்மினிங் ஏஜ் எலிஜிபிலிட்டி டேட்டா வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. உமன் who are widowed, divorced or legally separated also eligible provided they do not have any children subject to fulfilling all other eligibility criteria. யாரெல்லாம் விடோவோ இல்லை டிவோர்ஸ்டோ இல்லை லீகலி செப்பரேட்டாக இருக்கிறீங்க, தனிமையில் வாழ்கிறீங்க அப்படின்றவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சில்ட்ரன்ஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், விடோ ஆஃப் டிஃபென்ஸ் பர்சனல் ஹூ ஹேவ் டைட் இன் த ஹார்னஸ் வில் பி எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் என்ரோல்மெண்ட் ஆஸ் ஏ உமன் மிலிட்ரி போர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய வீட்டுக்காரர் வந்து மிலிட்ரியிலேருந்து இறந்துட்டாங்கன்னா நீங்களுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். Candidate who have appeared in class 10 and class 12th board exam and are awaiting declaration of results also eligible to apply provided they fulfill all other qualifications required. நீங்கள் இந்த வருஷம் தான் 12th 10th பாஸ் பண்ணுற 10th வந்து எக்ஸாம் எழுதிருக்கிறீங்க, 12th எக்ஸாம் எழுதிருக்கிறீங்கன்னா நீங்கள் கூட இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்ஸ் வந்து டெக்ளேர் ஆகலனாலும் பரவாயில்ல, நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு வயசு 17 வந்து ஆயிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ டேட் ஆஃப் பர்த் எந்த ஏஜ்லேருந்து எந்த வயசுல எந்த தேதியிலேருந்து எந்த தேதிக்குள்ளார இருக்கணும்னு சொல்கிறாங்க பாருங்கள். 1 அக்டோபர் 2004 டு 1 ஏப்ரல் 2008 பிறந்தவங்க தான் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி போத் டேஸ் இன்க்ளூசிவ் அந்த தேதியில் பிறந்தவங்களும் இதில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரீஜனல் அண்ட் யூடிஸ் மினிமம் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 162 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் விமன்ஸுக்கு. எந்தெந்த ஸ்டேட்லேருந்து வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி கீழே வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வெயிட்டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஒரு சென்டிமீட்டருக்கு ஏற்ற மாதிரி 162 சென்டிமீட்டருக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும், மேக்ஸிமம் வெயிட் எவ்வளோ அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க இதில். ஸோ இதெல்லாமே வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. 20+1 day 30 years வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசுக்கு அப்புறம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோ வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த கிலோகிராமில் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வெயிட் ஆஃப் எவ்வளோ ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும். Physical standards, candidate belong to following the regions will be given 4 cm height relaxation. கூர்காஸு, கார்வாலிஸு, லடாக்கீஸு, ட்ரைபல்ஸ் ஆஃப் ரெகக்னைஸ்டு ட்ரைபல் ஏரியாஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் ஒரு சில ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க இந்த ஹைட் அண்ட் வெயிட்டில். நெக்ஸ்ட்டு இன்சென்டிவ் அவைலபிள் ஃபார் வேரியஸ் கேட்டகரிஸு. டிஓஎஸ், டிஓஇஎஸ், டிஓடபிள்யூடபிள்யூ, டிஓடபிள்யூ இன்க்ளூடிங் அடாப்டட் டாக்டர், அடாப்ஷன் டன் டியூரிங் லைஃப் டைம் ஆஃப் எ சோல்ஜர், 1 டாக்டர் ஒன்லி, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில 20 மார்க்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன்லாம் கொடுப்பாங்க. ஸ்போர்ட்ஸ்மேனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி என்சிசியில் ஏ சர்டிஃபிகேட், பி சர்டிஃபிகேட், சி சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்ஸ் வந்து ஒதுக்கீடு கொடுக்குறாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், எம்ப்ளாயபிலிட்டி வந்து எப்படி இருக்கும், அதாவது இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எம்ப்ளாயபிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இது ஜென்ஸுக்கு லேடிஸ்க்குமே ஓரளவுக்கு வந்து சேமாக தான் வரும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயபிலிட்டி அக்னி வீரர் என்ரோல்டு அண்டர் திஸ் என்ட்ரி ஆர் லேபிள் டு அசைன்டு எனி டியூட்டி இன் ஆர்கனைசேஷனல் இன்ட்ரெஸ்ட், எந்த வேலை தான் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு விமன்ஸுக்கும் மென்ஸுக்கும் இதுக்கப்புறம் வரதெல்லாம் ஈக்குவலாக வரும். இது வரைக்கும் நம்ம மென்ஸுக்கானது பார்த்துட்டோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை ரெக்ரூட்மெண்ட்டுங்குது. இதில் வந்து சென்னை ரெக்ரூட்மெண்ட்டில் என்னென்ன டிஸ்ட்ரிக்ஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சென்னை, கடலூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் அண்டு செங்கல்பட்டு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் திருச்சிராப்பள்ளியில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்ன டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க.
திருச்சிராப்பள்ளி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மயிலாடுதுறை இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் இவங்களுக்கு அந்த எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸ் வந்து கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், நாமக்கல், நீலகிரி, மதுரை, தேனி, தருமபுரி இந்த மாதிரி இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கவர் ஆகுது. ஸோ இப்போ மென்னுக்கான எலிஜிபிலிட்டி என்ன கொடுத்துக்கிறாங்க அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ மென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி, நம்ம விமனுக்கு வந்து கேட்டகரி வந்து பார்த்தோம்னு வச்சிங்கன்னா ஒரு கேட்டகரி தான் கொடுத்துருந்தாங்க. மென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 விதமான கேட்டகரியில் வந்து எடுக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணவங்களையும் வந்து எடுக்கிறாங்க. இதில் எத்தனை பேர் எடுக்கிறோன்றதெல்லாம் அவங்க கொடுக்கல, ஜஸ்ட் அவங்க நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்தோம்னு வந்து பார்த்தீங்கன்னா அக்னிவீரர் ஜென்ரல் டியூட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th அதே தான் பாஸ் பண்ணியிருக்கோம். அதே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான், லேடிஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான். இதுலேயுமே வந்து உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருந்ததுன்னா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். இது எல்லாமே லைட் மோட்டார் வெஹிக்கிள் வந்து இருந்ததுன்னா. நெக்ஸ்ட் அக்னிவீரர் டெக்னிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஜென்ரல் டியூட்டியில் இருக்கிறவங்களுக்கு 10th பாஸ் பண்ணி 45% இருக்கணும், அவங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கணும். அக்னிவீரர் இதிலே வந்து டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 10th + 2 இன்டர்மீடியட் எக்ஸாம் பாஸ் இன் சர்வீஸ் வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், இங்கிலீஷ் இருக்கணும். இது மாதிரி இருக்கிறவங்க 50% ஆஃப் மார்க்ஸ் இன் அக்ரிகேட் அண்டு 45% இன் ஈச் சப்ஜெக்ட். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 50% மேலே எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதாவது 300 மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்துருக்கணும் 12th. அதே சமயத்தில் ஒரு சப்ஜெக்ட்லையுமே வந்து 40க்கு மேலே இருக்கணும், 40% மார்க்குக்கு மேலே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10th + 2 இன்டர்மீடியட் எக்ஸாம் பாஸ் இன் சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், இங்கிலீஷ் ஃப்ரம் எனி ரெகக்னைஸ்டு ஸ்டேட் எஜுகேஷன் போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. 10th மெட்ரிக்கு பாஸ் வித் 50% இன் அக்ரிகேட் அண்டு மினிமம் 40% இன் இங்கிலீஷ், மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கிள், மெக்கானிக்கல் டீசலு, எலக்ட்ரோ மெக்கானிக்கு, டெக்னீஷியனு, பவர் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய என்ன மாதிரியான அவங்க டெக்னிக்கல் ஒர்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் டெக்னிக்கல் ஒர்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இத்தனை டெக்னிக்கல் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கிள், மெக்கானிக்கல் டீசலு, எலக்ட்ரானிக் மெக்கானிக்கு, டெக்னீஷியன், பவர் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸு, எலக்ட்ரிஷியனு, ஃபிட்டரு, இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இது மாதிரி இத்தனை விதமான டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி டெக்னிக்கல் கோர்ஸ் முடித்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அப்ளை பண்ணுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். நெக்ஸ்ட் அக்னிவீர் கிளர்க்கு, ஸ்டோர் கீப்பரு, டெக்னிக்கல் எதுனா கொடுத்துருக்காங்க. இதுவுமே 10th + 2 இன்டர்மீடியட் எக்ஸாம் பாஸ் இன் எனி ஸ்ட்ரீம், ஆர்ட்ஸு, காமர்ஸு, சயின்ஸு வித் 60% ஆஃப் மார்க்ஸ் இன் அக்ரிகேட் அண்ட் த மினிமம் 50% இன் ஈச் சப்ஜெக்ட். நீங்கள் இதில் 60% மார்க்கில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஒரு சப்ஜெக்ட்லையுமே 50% குறையாமல் இருக்கணும். செக்யூரிங் 50% இன் இங்கிலீஷ் அண்ட் மேத்ஸ், அக்கௌண்ட்ஸு, புக் கீப்பிங் இன் கிளாஸு. 12th இஸ் மேண்டேட்ரி. 12th வந்து இந்தந்த சப்ஜெக்டில் வந்து நீங்கள் குறிப்பிட்டது 50% மேலே மார்க் எடுத்துக்கணுன்றது ரொம்பவும் அவசியமானது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் 10th பாஸு, சிம்பிளி 10th பாஸு, நோ ஸ்டிப்புலேஷன் இன் அக்ரிகேட் பர்சன்டேஜ் பட் ஷுட் ஹேவ் ஸ்கோர்டு 33%. நீங்கள் எல்லாத்துலேயும் 33% மேலே மார்க் எடுத்துருக்கணும். ஜஸ்ட் 10th பாஸ் பண்ணாலே போதும். ஓவரால் மார்க் பர்சன்டேஜ்லாம் இவ்வளோ தான் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி அக்னிவீர் ட்ரேட்ஸ்மேன் 8th பாஸு, சிம்பிளாக 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். நோ ஸ்டிப்புலேஷன் என்ன அக்ரிகேட் பர்சன்டேஜ் பட் ஷுட் ஹேவ் ஸ்கோர்டு 33% எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அக்னிவீரர் கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை ஃபார் எனி 2 categories பேஸ்ட் ஆன் தியர் எலிஜிபிலிட்டி. த கேண்டிடேட் சீக்கிங் 2 ஆப்ஷன்ஸ் வில் ஹேவ் டு ஃபில் அப் ஃபார்ம்ஸ் ஆர் த 2 categories separately, appearing for 2 common entrance examination pertaining to their choice of categories. நீங்கள் 2 விதமான போஸ்டிங்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அந்த 2 விதமான போஸ்டிங்ஸுக்குமே தனித்தனியாக எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். இதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னென்ன மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு எக்ஸாம்ஸ் வந்து போகும்போது உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றது இதில் பார்க்கலாம். இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, தெலுங்கானா, சதர்ன் பிளைன்ஸில் இருக்கிறவங்களுக்கு மினிமம் ஹைட் எவ்வளோ இருக்கணும், வெயிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது அவங்க இதில் கொடுத்துருக்காங்க. மினிமம் செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 77 சென்டிமீட்டர் வித் 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேன்ஷனோட இருக்கணும். அதே மாதிரி அக்னிவீரர் ஜிடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆர்ம்ஸ் அக்னிவீரர் டிடிஎன் 10th பாஸு அண்ட் 8th பாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 166 சென்டிமீட்டர் இருக்கணும். அக்னிவீரர் டெக்னிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 165 இருந்தாலே போதும். அக்னிவீரர் கிளர்ப்பு கீப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 162 இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி
ப்ரொபோர்ஷனேட் வெயிட், அதுக்கான வெயிட் எவ்வளோ இருக்கணும், நீங்கள் எத்தனை ஹைட் இருக்கிறீங்க, எவ்வளோ சென்டிமீட்டர் ஹைட் இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எல்லாமே கவனமாக டீல் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வெயிட் உங்களுடைய ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிலாக்ஸேஷன் இன் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸு. அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ்மேன், இன்டர்நேஷ்னல், நேஷ்னல், ஸ்டேட்டு and those who represented district, college, school, state, university, board championship as mentioned in para 5. para 5ல வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 சென்டிமீட்டர், செஸ்ட்டில் ஒரு 3 சென்டிமீட்டர், வெயிட் ஒரு 5 சென்டிமீட்டர் வந்து நமக்கு ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க இதில். அதே மாதிரி an eligible candidate can generate prescribed relaxation in all 3 measurements, height, chest and weight. Do not waste your money doubts. லஞ்செல்லாம் கொடுத்து வேலை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணாதீங்கன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ்ஸ் அவைலபிள் ஃபார் வேரியஸ் பொசிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மார்க்ஸ், இன்சென்டிவ் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. இன்சென்டிவ்ஸ் அவைலபிள் ஃபார் வேரியஸ் கேட்டகரிஸ். போனஸ் மார்க்ஸ் ஆஸ் ஃபாலோஸ் வில் பி அவார்டட். அதே தான் SOS, SOEX, SOWW இது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஸ்போர்ட்ஸ் மேனுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவார்டாக கொடுக்குறாங்க, அதாவது எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு ஸ்கீம், அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸு ஒரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ மார்க் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்க்கலாம். இந்த பேஜில் நீங்கள் போனாங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே வந்து படித்து பார்த்துக்கோங்க. NCCயில் இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேட் இந்தியா ஆர் த இன்டர்நேஷ்னல் லெவலு, ரெப்ரசன்ட் ஸ்டேட் ஆர் த சீனியர் ஜூனியர் லெவலில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இதில் கொடுப்பாங்க ரிலாக்ஸேஷனு. ஸோ அதை கவனமாக படித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கான சேலரி வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் லேடிஸ்க்கு எல்லாமே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் அண்ட் CLD ஃபெசிலிட்டிஸ் ஃபார் த டியூரேஷன் ஆஃப் தியர் என்கேஜ்மெண்ட் பீரியட் இன் இந்தியன் ஆர்மி, அக்னிவீர் வில் பி என்டைட்டில் ஃபார் மெடிக்கல் ஃபெசிலிட்டி அட் சர்வீஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் as well as CST ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பே அலவன்சஸ் அண்ட் அலைட் பெனிஃபிட்ஸ். அக்னிவீரர் என்ரோல்டு அண்டர் தி ஸ்கீம் வில் பி பெய்டு ஆன் அக்னிவீரர் பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேக்கேஜ் வந்து என்னென்ன மாதிரியா இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ கஸ்டமைஸ்டு பேக்கேஜ் மந்த்லி எவ்வளோ, இன் ஹேண்டுக்கு வந்து எவ்வளோ வரும், கான்ட்ரிபியூஷன் டு அக்னிவீரர் கார்பஸ் ஃபண்டுக்கு வந்து எவ்வளோ போகும், கான்ட்ரிபியூஷன் டு கார்பஸ் ஃபண்டு பை GOI கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து எவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி வந்து ஃபஸ்ட் இயரில் சேலரி வரும். அதில் உங்களுக்கு இன் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 21,000 வரும். கான்ட்ரிபியூஷன் டு அக்னிவீரஸில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பஸ் ஃபண்டில் ஒரு 9,000 முடிச்சிருவாங்க. கண்ட்ரிபியூஷன் டு த கார்பஸ் ஃபண்ட் பை GOI கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து உங்களுக்கு 9,000 வந்து போடுவாங்க. ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த பேக்கேஜ் வந்து இதில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு வருஷத்துக்குமே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 4 வருஷத்துக்குமே எப்படி இன்க்ரீஸ் ஆகும், முதல் வருஷம் 30,000, 2வது வருஷம் 33,000, 3வது வருஷம் 36,000, கடைசி வருஷம் 40,000 அப்படின்ற மாதிரி இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக எவ்வளோ உங்களுக்கு சேலரி வருது நோட் பண்ணிக்கோங்க. டோட்டல் கான்ட்ரிபியூஷன் இன் அக்னிவீரர் கார்பஸ் ஃபண்டு ஆஃப்டர் 4 இயர்ஸ். ஆஃப்டர் 4 இயர்ஸில் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்னா 5.2 லட்சம் இருக்கும் உங்களுடைய கார்பஸ் ஃபண்டில். அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 5.2 லட்சம் இருந்தது. மொத்தமாக உங்களுக்கு 10.4 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி நீங்கள் வேலையை விட்டு வெளியில் வரும்போது உங்கள் கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ராக்சிமேட்லி rupees 10.04 lakhs as சேவா நிதி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Agniveer will not be required to contribute to any provided fund of the government. நியூமக் ஃபண்டு எதுவும் நம்ம கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் எவ்வளோ உங்களுக்கு பேக்கேஜ் வரும் அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயில்ஸ் தான் வந்து இதில் அவங்க கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸு, டெத்து, டிசபிலிட்டி காம்பன்சேஷன்லாம் இருக்குது இதில். அதே மாதிரி நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அக்னிவீரர் வில் பி ப்ரொவைடட் நான் கான்ட்ரிபியூட்டரி லைஃப் இன்சூரன்ஸ் கவர் rupees 48 lakhs வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து இதில் கவர் பண்ணி கொடுப்பாங்க. அக்னிவீரர் ஸ்கில்ஸ் டெஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த என்கேஜ்மெண்ட் பீரியடு a detailed skill set certificate will be provided to the Agniveer highlighting the skills and level of competency acquired by the personnel during their engagement period. Personal enrollment under this scheme will not be eligible for ex-serviceman status. இவங்க கொடுக்குற ஸ்டேட்டஸும் ex-serviceman ஸ்டேட்டஸுமே வந்து ஒன்று கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஒன்லி அன்மேரிட் கேண்டிடேட்ஸ் will be eligible for enrollment. யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவங்க தான் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும், கல்யாணம் ஆனவங்களாம் அப்ளை பண்ண முடியாது. செக்யூரன்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ப்ரொசீஜர் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 per category of application is to be paid by the candidate for the online examination. The candidate on successfully filling the application will be directed to HDFC portal. All candidates log to Indian
join Indian Army, check their eligibility status and create their profile. Candidates should fill in highest educational qualification during registration and education qualification mandate ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Online registration will commence from 12th March 2025 to 10 April 2025 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கமென்ஸ்மெண்ட் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வருஷத்துலேருந்து மேபி பேமெண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். போகிற வருஷத்துலாம் பேமெண்ட் வந்து இல்லை, இந்த வருஷம் பேமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு ஹேவ் அன் ஆக்டிவ் இமெயில் அண்ட் மொபைல் நம்பர் விச் வில் பி யூஸ்டு ஃபார் ஃபர்தர் கம்யூனிகேஷன். நீங்கள் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஃபோன் நம்பர் கையில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே வசதியாக இருக்கும். ஆன்லைன் மூலிமா தான் எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு அப்போ தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்தளவுக்கு ஓரளவுக்கு நமக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வில் பி கண்டக்டட் இன் 2 phases. Phase 1 வில் பி ஆன்லைன் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் வந்து நடக்கும். சென்டர்ஸ் அலாட்டட் டு த கேண்டிடேட் அண்ட் Phase 2 வில் பி ரெக்ரூட்மெண்ட் ரேலி பை ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அட் ரேலி வெனு. செகண்ட் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க ரிட்டன் எக்ஸாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க. அதாவது அந்த ரேலியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓடுற போட்டி, கயிறு ஏறுற போட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா புஷ்அப்ஸ்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சிஇஇ அப்படின்னு சொல்லி காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஇஇன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. டைப்பிங் டெஸ்ட் ஃபார் அக்னிவீரர் கிளர்க் ஸ்டோர் கீப்பர் திருச்சிராப்பள்ளி. டைப்பிங் டெஸ்ட் ஃபார் கேண்டிடேட்ஸ் அப்பீரிங் ஃபார் அக்னிவீரர் கிளர்க் ஸ்டோர் கீப்பர் technical will be carried out during the online common entrance exam wherein 30 words per minute இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா in English during the test desirable only those candidates who qualify the typing test will be eligible for call up for phase 2 of recruitment process. 30 words வந்து per minuteக்கு வந்து நீங்கள் டைப் பண்ணணும். அக்னி வீரர் கிளர்க்கு ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ரெக்யர்மெண்ட் பாராமீட்டர்ஸ் அட்மிட் கார்டு பிரிண்டட் ஆன் லேசர் பிரிண்டர் அண்ட் குட் குவாலிட்டியில் வந்து நீங்கள் உங்களுக்கான இது கொடுப்பாங்க. ஹால் டிக்கெட் கொடுத்தாங்கன்னா அந்த ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபோட்டோகிராஃப்மே வந்து பார்த்தீங்கன்னா 20 copies ஆஃப் அன்அட்டஸ்டட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப்ஸு டெவலப்டு ஆன் குட் குவாலிட்டி 20 copies வந்து எடுத்து வச்சுக்க சொல்கிறாங்க. எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வித் மார்க் ஷீட்டு ஆஃப் ஆல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அச்சீவ்ட் பை கேண்டிடேட். நீங்கள் எல்லா மார்க் ஷீட்டுமே வந்து இதில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கவனமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வித் மார்க் ஷீட்டு ஆல் டாக்குமெண்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் அச்சீவ் பை த கேண்டிடேட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு டொமிசிலே நேட்டிவ் பர்மனெண்ட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கேஸ்ட் சர்டிஃபிகேட் முக்கியம், இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் முக்கியம். ரிலிஜியன் சர்டிஃபிகேட் தேவையில்லை, நமக்கு பெரும்பாலும் அதில் இதில் வந்துடும், கேஸ்ட்லேயே வந்துடும். போலீஸ் கேரக்டர் சர்டிஃபிகேட் இஷ்யூடு வித் லாஸ்ட் 6 months. போலீஸ் கேரக்டர் சர்டிஃபிகேட்டுமே அப்லோட் பண்ணிக்கோங்க. அதாவது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் செல்ஃப் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் சொல்லிட்டு நீங்கள் சென்ட்ரல் இது எந்த கம்ப்யூட்டர் சென்டர் போய் கேட்டாலுமே உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுதான் வந்து போலீஸ் கேரக்டர் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் கேரக்டர் சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை த ஸ்கூல் காலேஜ் பிரின்சிபல் ஹெட்மாஸ்டர் வேர் த கேண்டிடேட்ஸ் லாஸ்ட் ஸ்டடிடு. ஸோ நம்மளுடைய கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கேரக்டர் சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை த ஸ்கூல் காலேஜ் வந்து பிரின்சிபல் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி ஸ்கூல் கேரக்டர் சர்டிஃபிகேட் வெறும் கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் சர்டிஃபிகேட் வித் ஃபோட்டோகிராஃபி இஷ்யூடு பை த வில்லேஜ் சர்பஞ்ச் முனிசிபல் கார்பரேஷன் வித் லாஸ்ட் 6 months இது கொடுத்துருக்காங்க. unmarried certificate for all candidates with photograph issued by village sarpanch municipal corporation with last 6 months. ஸோ unmarried certificate வந்துமே இது கேட்குறாங்க. இந்த unmarried certificate நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட் உங்களுடைய எக்ஸர்வீஸ்மேன் யாராவது வந்து ரிலேட்டிவாக இருந்து இறந்துட்டாங்க மிலிட்ரியில் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அவங்களுடைய சர்டிஃபிகேட்டுமே வந்து நீங்கள் இதில் ஆன்லைனில் வந்து காமிக்கிற மாதிரி வருது. அடுத்தது என்சிசி ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டில் ரிலாக்ஸேஷன் இன் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இஸ் அப்ளிகபிள் டு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் ஆஸ் மென்ஷன்ட் அட் para 4 வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்மேன் ஹூ ஹேவ் ரெப்ரசன்டட் இந்தியா அட் இன்டர்நேஷனல் லெவல் ஸ்டேட் அட் நேஷனல் லெவல் வித்தின் த லாஸ்ட் 2 years ஆஸ் பர் para 5 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட் 2 yearsக்குள்ளார நீங்கள் இதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ்மேன் ஹூ ஹேவ் ரெப்ரசன்டட் டிஸ்ட்ரிக்ட் அட் ஸ்டேட் லெவல் and university team or regional team at district level
within last 2 years with position. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்மேன் ஹூ பிரசன்ட் தான் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ் கூட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எந்தெந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அப்பெண்டிக்ஸ் சியில் இருக்குது. அதையுமே நான் உங்களுக்கு பின்னாடி வந்து சொல்கிறேன். இப்போ கீழே போகும்போது அஃபிடவிட் duly signed by the candidate on ₹10 non-judicial stamp paper as per specimen duly attested by notary will be subject to candidate at the rally site. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த format of affidavit attached as per appendix D. Submission of affidavit is mandatory to gain entry into the rally. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிடேவிட் எல்லாமே வந்து அங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அட்டஸ்டட் பை நோட்டரி வில் பி சப்மிட்டட். நோட்டரி பப்ளிக் வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். பேன் கார்டு வந்து பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பேன் கார்டு ஆதார் கார்டு ஆர் மேண்டேட்ரி டாக்குமெண்ட்ஸ் ஃபார் ஃபைனல் என்ரோல்மெண்ட். நீங்கள் ஃபைனல் என்ரோல்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பேன் கார்டு ஆதார் கார்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. டேட்டெல்லாம் வந்து குத்திடக்கூடாது. டேட்டு குத்துனீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து சிக்கல். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் அட் ரேலி. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரூப் 1 வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 5 minutes 30 secondsக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரன்னிங் வந்து வரணும். 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்குள்ளார வரணும். குரூப் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 minutes 31 seconds to 45 seconds, 5 minutes 45 seconds to 6 minutes. குரூப் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 minutes, அதுக்கப்புறம் 6 minutes 15 seconds வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி புல்லப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 எடுக்கணும். குரூப் 1க்கு அவங்க மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 வந்து கிடைக்கும். 9 ஃபிட் டிச் வந்து பார்த்தீங்கன்னா நீட் டு குவாலிஃபைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆர்ம் அண்ட் லெக்ஸ் ஷுட் பி ஸ்ட்ரெயிட் ஃபீட் ஜாயிண்ட் வித் டோஸ் பாயிண்டிங் அவுட் டவுன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டவுன்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. த டைமிங் ஃபார் 1.6 கிலோமீட்டர் ரன்னு அண்ட் த மார்க்ஸ் அசைன்டு டு த குரூப்ஸ் கேன் be changed by the Indian Army at any stage before the recruitment rally. ஸோ இதெல்லாம் கரெக்டாக வந்து வச்சு பார்த்துக்கோங்க கரெக்டாக நெக்ஸ்ட் டைம் வந்து அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க, மெடிக்கல் எக்ஸாமினேஷன், ஃபிசிக்கல் ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட்டு, எபிலிட்டி டெஸ்ட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் who qualify in physical fitness test, physical measurement test. Adaptally test will be conducted by Army medical team at the rally site as per Army medical standards வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் முக்கியமாக எடுக்க வேண்டிய சர்டிஃபிகேட்ஸு இதெல்லாம் வந்து இதில் கொடுத்துட்டாங்க. நான் அதெல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவாக வந்து மறுபடியும் நீங்களும் ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அப்பெண்டிக்ஸ் சியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்கூல் EDN PDS அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தேவையில்லை. ஃபார்மேட் ஃபார் அஃபிடவிட் அப்பெண்டிக்ஸ் பியில் வந்து ஃபார்மேட் ஃபார் அஃபிடவிட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்பெண்டிக்ஸ் சியில் இப்போ இதுதான் வந்து முக்கியமானது. இதோட கடைசியாக நான் வந்து முடிச்சுக்குவேன். இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபார் என்ரோல்மெண்ட். எந்தெந்த மாதிரியான கேம்ஸில் இருக்கிறவங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 22வது பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அத்லெட்டிக்ஸ் இன்க்ளூடிங் ட்ராக் அண்ட் ஃபீல்டு ஈவெண்ட்ஸு, ஆர்ச்சரி, பேஸ்கெட் பால், பாக்ஸிங், கிராஸ் கவுண்ட்ரி, ஃபுட்பாலு, ஃபென்சிங்கு, ஜிம்னாஸ்டிக்ஸு இது மாதிரி இருக்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இல்லை என்னென்ன மாதிரியான ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் உங்களுக்கு எது எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ரோல்மெண்ட் ஆஃப் அக்னி வீரர் அண்டர் அக்னிபாத் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் வந்து நீங்கள் ஒட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர். இது வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து விட்டுடுங்க. முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது போலீஸ் சர்டிஃபிகேட்லாம் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் எழுதும்போது வசதியாக இருக்கும். ஓகே நண்பர்களே, ஓரளவுக்கு உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்குறேன். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இப்போ ஆன்லைனில் வந்து எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுறதை பற்றின இந்த ஒரு வீடியோவும் சின்னதாக நான் அட்டாச் பண்ணுறேன். அதுலேயும் போய்ட்டு நீங்கள் பார்த்து எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய்ட்டு ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறதுன்றது நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் அட்டாச் பண்ண முடிஞ்சாலும் பண்ணுறேன், இல்லை நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.